உள்ளம் தேடி இல்லம் நாடி என்று பூத் முகவர்களுடைய ஆலோசனை கூட்டலை பங்கேற்றதற்காக இன்னைக்கு நான் மதுரைக்கு வந்திருக்கேன். உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த மணிகண்டன் மாவட்ட செயலாளர் அழகர், நம்முடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் மற்றும் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு மதுரை ஏர்போர்ட்ல இப்பதான் நான் பிரஸ் மீட் கொடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். அதனால இன்னைக்கு மீண்டும் எங்களுடைய 3ஆம் கட்ட பயணம் மதுரையில் ஆரம்பிச்சிருக்கோம். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை இன்றையிலிருந்து தொடங்கி டிசம்பர் 2ஆம் தேதி ஈரோடு வரைக்கும் 3ஆம் கட்டம் முடிக்கிறோம். அதற்கப்புறம் 4ஆம் கட்டம் எங்களுடைய பிரச்சாரத்தை முடிக்கிறோம். அப்புறம் தலைவருடைய குரு பூஜை ஜனவரி 9 கடலூரில மிக பிரம்மாண்டமாக மாநாடு நடத்த இருக்கிறோம். அதற்கான கால்கோல் விழா இன்றைக்கு நாம நடத்தி இருக்கிறோம், மிக சிறப்பாக என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரில் ஜனவரி 9 நம்ம செய்ய இருக்கிறோம். அதனால அதற்கான கவுண்ட் டவுன் இன்னைக்கு பந்தக்கால் நட்டத்திலிருந்து இன்னிலிருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்பதை பெருமையோட நான் சொல்றேன். வர இருக்கின்ற தேர்தலுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து பூத்துகளிலும் நாங்க BL2 ஃபார்ம் முடிச்சு கலெக்டரிடம் ஒப்படைச்சு ஒப்புதல் ரசீது பெற்று எல்லா இடங்களிலும் பூத் முகவர்களையும் பூத் கமிட்டிகளையும் அமைத்து தேர்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையா சொல்றேன். குறிப்பா நீங்க பேசும்போது கூட சொன்னீங்க தேமுதிக அமைச்சர் ஆவாங்க, கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொன்னீங்க. ஆனா அதிமுக திமுக அதுக்கு தயாராகவே இல்லை. அவங்க தொடர்ச்சியா கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. அப்போ ஒரு புதிய கட்சியோட கூட்டணின்னு அதை எடுத்துக்கலாமா, இல்ல அதை எப்படி எடுத்துக்கணும்? என்ன நடக்க போகிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கே யாரும் எதையுமே கணிக்க முடியாது. இதான் உண்மைங்க. நாளைக்கு தேர்தலுக்கு பிறகு எது வேண்டும் என்றாலும் நடக்கும், எது வேணாலும் தேர்தல் ரிசல்ட்டா இருக்கும். ஆனால் இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாக 2026ல நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றாங்க. அதைத்தான் என்னுடைய ஸ்பீச்சிலையும் நான் சொல்லியிருக்கேன். அதற்கு எல்லாரும் நம்ம கட்சி நீங்க தயாராக இருக்கணும், நமக்கான தேர்தல் பணிகளை செய்யணும் அப்படின்னு தான் இப்ப அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கிறேன். இது தமிழ்நாடு முழுக்க நான் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்தந்த மாவட்டத்துல நான் போட்டியிடணும் என்பது அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க விருப்பமாக இதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இன்னைக்கு கடலூர்ல மாநாடு, கேப்டன் ஜெயிச்ச முதல் தொகுதி விருதாச்சலம், மீண்டும் ஜெயிச்சது ரிஷிவந்தியம். மொத்தம் 29 தொகுதிகளை 2011 நாம வெற்றி பெற்றோம். அதனால அது மாவட்ட செயலாளர்களுடைய விருப்பம். ஆனா யார் எங்க போட்டி போட போறாங்க இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியாது. அதான் நான் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. ஏன் எப்படி கூட்டணி அமைய போகுது, எந்த கூட்டணியில தேமுதிக இடம் பிடிக்க போகுது, எத்தனை சீட்டு, யார் வேட்பாளர் என்பதை எல்லாம் இங்க இந்த நிமிஷம் நான் சொல்ல முடியாது. நிச்சயம் மாநாடு நெருங்கும் பொழுது கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு தேமுதிக போட்டியிடும் எண்ணிக்கையும் தொகுதிகளும் அதற்கு பிறகு யார் வேட்பாளர் என்பதை தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன், தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நல்ல நாள்ல நான் உறுதியாக உங்க முன்னாடி சொல்ல கடமைப்பட்டேன். இல்ல, நாங்க சொல்றதை எங்க கடவுள் நாங்க சொல்லத்தான் செய்வோம். ஆனால் கூட்டணி அமைத்து தேர்தல் களத்திலே ஜெயித்து யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்குது, அதற்கு பிறகு ரிசல்ட், அதுக்கப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் வரும் முடிவுகள் தான் நீங்க கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதிலாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்றேன். குறிப்பா மதுரையில 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. குறிப்பா மதுரை மத்திய தொகுதியை அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஏன்னா அது அமைச்சர் PTR உடைய ஒரு பலம் வாய்ந்த தொகுதி, 2 முறை MLA-வா இருக்காரு. அதை சொல்லி நீங்க போட்டியிடணும் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். மதுரை மத்திய ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வென்று
முரசு வென்றெடுத்த தொகுதி. அதே மாதிரிதான் திருப்பரங்குன்றமும் முரசு வென்றெடுத்த தொகுதி. அதனால எங்க மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க விருப்பத்தை அதை சொல்றாங்க. அதுதான் ரீசனே ஒழிய இவங்க போட்டிடுறாங்க அவங்க போட்டிடுறாங்கன்றதால எங்க கருத்து இல்ல. தேமுதிக வெற்றி பெற்ற தொகுதி நீங்க போட்டியிடணும் அவங்க விருப்பத்தை சொல்றாங்க. பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, விஜயகாந்த் பிறந்த ஊர் வந்து மதுரை, அதனால நீங்களோ அல்லது உங்களுடைய மகனோ யாராவது இங்க போட்டிட்டா நல்லா இருக்குன்னு தான் மக்களுமே ஒரு கருத்து சொல்றாங்க. அதுக்கேற்ற வகையில நீங்க ஏதாவது முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ உங்க விருப்பம் அதுவாக இருந்தால் கடவுள் அருளும் ஆட்சியும் இருந்தால் அது நடக்கும். நான் இன்னைக்கு சொல்ல முடியாது, வெயிட் அண்ட் சீ. குறிப்பா மதுரையில வந்து பீகார் சட்டமன்ற பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நாம பார்த்திருக்கிறோம். உண்மையிலே நான் மனதார வாழ்த்துகிறேன். மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. அவங்க இந்த அளவு ஒரு பிரம்மாண்ட வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது யாருமே கணிக்கல. இன்னைக்கு பிஜேபி கூட்டணியில இருக்கின்ற நிதிஷ்குமார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று மீண்டும் அவர்தான் முதல்வராக பதவி ஏற்கிறார் அப்படின்னா இந்த வெற்றி நிதிஷ்குமாருக்கு மட்டும் கிடையாது, பாரதிய ஜனதாவின் பிரதமர் மோடி அவர்களுக்கும், அமித்ஷா அவர்களுக்கும், நட்டா அவர்களுக்கும், நிதிஷ்குமார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே இந்த வெற்றி நிச்சயமாக அதுல பங்கு உண்டு. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு வெற்றி, சாதாரண வெற்றி இல்ல. ஆட்சியில இருந்தாங்க, மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, அதுவும் பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கும், கூட்டணியிலே அங்கம் வகித்து வெற்றி பெற செய்த பாரதிய ஜனதா கட்சிக்கும், பிரதமருக்கும், அமித்ஷா அவர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் குறிப்பா தமிழகம் ஸ்டாலின் அவர்களும் போய் பீகார்ல பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ண நிலையிலேயும் அந்த கூட்டணி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுதான் நான் என்ன சொல்றேங்க, ஒரு தேர்தல வெற்றி வரும், ஒரு தேர்தல்ல தோல்வி வரும். அதுக்காக வார்த்தைகளை நம்ம தவறா பயன்படுத்துறோம். அதனால யாருக்கும் இதுதான் நிரந்தரம் அப்படின்றது கிடையாது. இப்ப கூட நான் சொன்னேன், என்ன மேல இருக்கிறவங்க கீழே வரணும், கீழே இருக்கிறவங்க மேல போய் தான். இரவுன்னு இருந்தா பகல் வரும், பகல் இருந்தா இரவு இருந்தா வாழ்க்கை நீதி. எனவே இன்னைக்கு தோத்துட்டாங்கன்றதுனால அதான் நிரந்தரம் நாங்க எப்பயுமே சொல்ல மாட்டோம். அப்படி பார்த்தா இந்தியா இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியும் மொத்தமா வாஷ் அவுட் ஆன வரலாறும் உண்டு, மிகப்பெரிய வெற்றி பெற்ற வரலாறுமே உண்டு. அதனால முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட்டணிக்காக அவர் போய் பிரச்சாரம் பண்ணார். ஆனா இன்னைக்கு அவங்க தோல்வி விட்டுருக்காங்க. ஆனா அது நம்ம உடனே அதை பேட் கமெண்ட் பண்ணணுன்றது கிடையாது. அவங்க முயற்சி எடுத்தாங்க, அதுக்கு மக்கள் ஆதரவு அப்படிதான் நான் சொல்றேன். அப்படியே எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்னும் எதுவுமே இல்லை. ஏன்னா விஜய் பத்தி நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு விஜய் களத்துக்கு வரணும், அவர் இன்னும் நிறைய பணிகள் செய்யணும். அதனால பல முறை நீங்க என்கிட்ட விஜயை பத்தி கேட்டிருக்கீங்க. என்னுடைய ஒரே பதில், விஜயை பத்தி நீங்க எந்த கேள்வி என்கிட்ட கேட்டாலும் அதை விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும். நான் இப்படி ஒரு பிரஸ் மீட் டெய்லி 2 பிரஸ் மீட் 3 பிரஸ் மீட் நாங்க அட்டென்ட் பண்றோம். அவங்க அட்டென்ட் பண்ணட்டும், அவங்க கருத்துக்களை அவங்க பதிய வைக்கட்டும். அவங்க பேசவே மாட்டாங்க, அவங்களுக்கு மத்தவங்க பேசணும். அதுக்கு தேமுதிக அதற்கான கட்சி இல்லை என்பதை உறுதியாக பாஜக பெரும்பாலும் எல்லாரோடையும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கிறதாவே சொல்றாங்க. ஓப்பனா முக்கிய கட்சியான உங்கள்கிட்ட எதுவும் பேசுறாங்களா மேடம்? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு தேமுதிக எங்களுடைய நிலைப்பாடுல நாங்க மிக தெளிவா இருக்கோம். எங்களுடைய பூத் கமிட்டி அமைப்பது, தேர்தலுக்கான பணிகளை செய்வது, கேப்டன் குரு பூஜை மாநாடு தான் எங்களோட ஒரே போக்கஸ். தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய ரத யாத்திரையும், உள்ளம் தேடி இல்லம் நாடி எங்க கட்சி வளர்ச்சியை மட்டும்தான் நாங்க போக்கஸ் பண்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சியுமே எங்களுக்கு தோழமை கட்சிகள் தான். இதுல யாருமே எங்களுக்கு தோழமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதிகாரப்பூர்வமாக கூட்டணி பத்தி பேசுறாங்கன்னா அதற்கு இன்னும் தேமுதிக நாங்க அப்படி நாங்க இன்னும் யாருடனும் பேசல. இதுதான் உண்மை. எங்களுடைய கட்சியை இப்ப வளர்ச்சிக்காக போக்கஸ் பண்றோம். தேர்தலுக்கு நாங்க தயாராக்கிட்டு இருக்கோம். மாநாடு நெருங்கும் போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிச்சயம் வரும், உறுதி செய்யப்படும். அப்பொழுது பத்திரிகையாளர்களாகிய உங்களை அழைத்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்போம். மதுரையின் பெருமையில் நீங்க பேசணும்னு பண்ணி சொன்னீங்க. ஆனால் மதுரை மாநகராட்சி செயல்பாட்டினால இல்ல, அதுதான் என் மனவேதனையா நான் பதிய வச்சேன்ல. மதுரை எவ்வளவு சிறப்பான ஒரு மாநகர். இன்னைக்கு அசித்தத்துல நம்பர் 1ன்னா இதை விட அசிங்கம் நம்ம மதுரைக்காரங்களுக்கு என்ன? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கார்பரேஷனே மொத்தம் செயலிழந்து போயிருக்கு. இன்னைக்கு லஞ்சம் ஊழல் செய்து மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டார். அந்த அம்மா மேயரை இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க.
இப்படி ஒரு அடையாளமாக இன்னைக்கு மதுரை மாநகர் இருக்குன்னா இதை விட தலைகுனிவு என்ன இருக்கு? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் பணியாளர்கள் ஒரு பக்கம், ஆசிரியர்கள் ஒரு பக்கம், செவிலியர்கள் ஒரு பக்கம், மீனவர்கள் ஒரு பக்கம், விவசாயிகள் ஒரு பக்கம், தொடர்ந்து பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்கள், சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி, எங்க பார்த்தாலும் படுகொலைகள், பாலியல் வன்கொடுமை என்று தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு அச்சுறுத்தலான ஒரு நிலைமையும் இருக்கு. இதையெல்லாம் நாங்கள் டெய்லி அறிக்கையில கொடுத்துட்டு இருக்கோம். முதல்வர் அவர்கள் கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு செல்கிறோம். எனவே இரும்பு கரம் கொண்டு அடக்கி சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டியது முதல்வரின் கடமை. சரிங்களா? நன்றி. சந்திச்சதுல எல்லாரும் சாப்பிட்டு போங்க.